சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் சாய் பக்தர்களுக்கு சாய் கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். சாய்ராம். சாய் சச்சரித்திர பாராயணம் பண்ணுறதுனால நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பாபா அவர் உயிர் வாழ்ந்த காலத்திலே ஒரு சத்திய வாக்கு தன் பக்தர்களுக்கு சொல்லிட்டு போறார். யார் ஒருவர் இந்த சச்சரிதத்தை விடாம பாராயணம் செய்கிறாங்களோ, யார் ஒருவர் அதை கேட்கிறாரோ, யார் ஒருவர் அதை கிரகித்து பிறருக்கு எடுத்து உரைக்கிறாரோ, யார் ஒருவர் இதை மனதார நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவங்களுக்கு எல்லா வகையிலும் நான் துணையாக இருப்பேன். அவங்க கேடுகள் எல்லாம் அழிக்கப்படும். அவங்கள நான் எல்லா கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பேன். பாபாவே தன் திருவாய் மலர்ந்து ஒரு சத்திய வாக்கு நம்ம எல்லோருக்காகவும் கொடுத்துட்டு போயிருக்கிறார். இந்த சாய் சச்சரித்திர பாராயணம் நம்ம மனசுக்கு எப்படி தோணுதோ ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் படிக்கலாம். ஆனால் அந்த 7 நாள் பாராயணம் பண்ணி முடிக்கும் பொழுது பாபா அழகாக தன் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதாகவும் உறுதி கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த 7 நாள் பாராயணம் பண்ணுவோம், அதுவும் நடக்கும். அதை தாண்டி ஒரு பாபாவுடைய அற்புத காட்சிகளை கண்ட பக்தர்கள் அவங்க நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கப்பட்டவர். ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மனசுல வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா பாபா மீது கொண்ட ஒரு அன்பின் காரணத்தினால பாபாவுடைய காட்சி கிடைச்சா நல்லா இருக்கும், அதாவது பாபாவிட அழகான ஒரு நம்பிக்கை வைத்திருப்பாங்க. பாபாவை பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கைக்காகவே பாபா அவங்களுக்கு காட்சி கொடுப்பார். இது ஒரு பக்கம். பாபா மனசுக்குள்ள இவங்களுக்கு காட்சி கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா கண்டிப்பா காட்சி கொடுத்துருவார். இந்த காட்சி கொடுக்கறதுக்கு பின்னாடி என்னென்ன அர்த்தங்கள் புதைந்திருக்கிறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கு காட்சி கொடுத்தார் பாபா, என்ன பண்ணாருன்றதை பார்ப்போம். ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனல்ல அவங்களுக்கு பாபா நிகழ்த்திய அற்புதத்தை இந்த 7 நாள் பாராயணத்திற்கு அப்புறம் நிகழ்த்திய ஒரு அழகான அற்புதத்தை நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். இந்த சப்ஸ்கிரைபர் அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பேரை நான் இங்கே சொல்லலை. அவங்க 7 நாள் பாராயணம் முடிச்ச கையோட அன்று இரவு பாபாவுடைய கண்களை தரிசனம் செய்திருக்கிறார். அந்த கண்கள் அவ்வளவு தத்ரூபமாக நிச்சயமான பாபாவின் கண்களை அவருக்கு கனவிலே கண்டிருக்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, மறுநாள் ஒரு வயது முதியவர் அவங்கள நோக்கி ஒரு தடிக்கம்போட நடந்து எனக்கு 10 ரூபாய் இருந்தா கொடு, நான் வெற்றிலை பாக்கு வாங்கணும்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. இவங்களும் 10 ரூபாய் கொடுத்துட்டு எங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னதுக்கு நான் கோயிலே சாப்பிட்டுட்டேன், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காரு இந்த முதியவர். இப்போ இந்த 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று, கண்களை தத்ரூபமாக பார்த்துருக்காங்க. 2வது, பாபா நேரில் அவங்க கிட்ட ரக்ஷனை கேட்டு வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பெரிய அழகான அற்புதம் பார்த்தீங்களா? கனவிலும் நேரிலும் பாபா தரிசனம் கொடுத்துருக்கிறார். பாபா எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருப்பாருன்னு அவசியம் இல்லை. வேற ஒரு உருவொண்டு கூட வருவார். நம்ம நேரில் நம்மளால உணர முடியாது நிறைய நேரங்கள்ல. அந்த மாதிரி அற்புதத்தெல்லாம் பாபா சர்வசாதாரணமாக தன்னுடைய பக்தர்கள் வாழ்க்கையில நிகழ்த்துவார். அதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். அவங்க மெய் சிலிர்த்து போயிட்டது. நான் கனவுல பாபாவுடைய அந்த கண்களை பார்த்த பிறகு இப்ப வரைக்கும் பாபா கூடவே இருக்க உணர்வு எனக்கு இருக்குன்னு இன்றைக்கு கூட சொல்லியிருக்காங்க அவங்க. அந்த 7 நாள் பாராயணத்துக்கு அப்புறம் பாபா எத்தனை உறுதியை கொடுக்குறாரு அவங்க மனசுக்குள்ளன்றத பாருங்க. ஒன்று, நான் உன் கூடவே இருக்கிறேன், துணையா இருக்கிறேன்னு அவர் அன்றைக்கு சொன்ன சத்தியத்தை இன்றைக்கு அந்த பக்தையோட வாழ்க்கையில நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். தினமும் பாபாவுடைய இருப்பை என்னால் உணர முடியுது, கனவுல அடிக்கடி காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கண்களின் மூலமாக பாபா அவங்களுக்கு சொன்னது, நீ என்னை நோக்கினால் நான் உன்னை நோக்குவேன் அப்படிங்கிறது பாபாவுடைய ஒரு உறுதிமொழி. என்ன அர்த்தம்? நீ என்னை உள்நோக்கி பார்க்கும் பொழுது நான் உன்னை உள்நோக்கி பார்த்து உன்னை நான் சரி செய்வேன், உன்னோட வாழ்க்கைக்கு நான் ஆதாரமாக இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேங்கிறது தான் அந்த 2 கண்களின் மூலமாக பாபா அழகாக அந்த பக்திக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். மேற்கொண்டு பாபா எல்லோரிடத்திலும் தட்சணை வாங்கவே மாட்டார். ஆனால் பாபா தட்சணை கேட்டு வாங்கிட்டார்னா அவங்க வாழ்க்கை மோகமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தவிர்க்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை. இந்த 10 ரூபாய் வாங்கின பாபா என்ன உறுதிமொழி, இன்னொரு உறுதிமொழி தன் பக்தர்களுக்கு கொடுத்திருப்பார். நிறைய சாய் பக்தர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். யாரிடம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் அவர்களிடத்துல இருந்து வாங்குறதே கிடையாது. யார்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்த்து நான் அவங்க கிட்ட தட்சணை வாங்குறது கிடையாது.
அவங்களுடைய முந்தைய கடனை நான் அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்குறேன். எப்படி வேணாலும் தட்சணை வாங்கலாம் பாபா. முந்தைய கடன் இருந்துக்கும் கேட்டு வாங்கியிருப்பாரா இருக்கும். இல்ல அவங்களுக்கு கொடுக்கணும். நான் ரூ. 1 வாங்கினேன். அத 100 மடங்கா அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். 10 மடங்கா, 100 மடங்கா நான் திருப்பி கொடுக்கணும். அப்படிங்கிறத பாபா அவர் திருவாய் மலர்ந்து சொல்லியிருக்கார். இன்றைக்கு ரூ. 10 வாங்கியிருக்கார். நாளைக்கு அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறார் பாபா அப்படிங்கிறது மட்டும் இது வெட்ட வெளிச்சமாக பாபா அவங்களுக்காக விட்டு சென்ற ஒரு அழகான ஒரு செய்தி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி பாபாவுடைய பாராயணம் பண்ணி இந்த காட்சி கிடைச்சதுனால எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டார் அந்த பக்தை அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்கும் தெரிய வருகிறது. இது மாதிரி நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையில பாபா பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறார். தொடர்ந்து சாய்கீதை டிவியில் பாபாவின் பல அற்புதங்களையும் மகிமைகளையும் பற்றி பேசுவோம். ஜெய் ஜெய் சாய்ராம்.